பாருங்கள், பரலோகம் போகிறதுக்கு ஆசை இருக்குதா? முதல்ல ஆசை இருக்கணும். நம்ம உலகத்தில் வாழ்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்குது. நல்ல வேலை இருக்கணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல ஒரு பைக் வாங்கணும், நல்ல ஒரு வாகனம் வாங்கணும், நிறைய ஆசை இருக்குல்ல. எல்லாத்துக்கும் மேலான ஒரு ஆசை பரலோகத்துக்கு போகணுன்றது இருக்கணும். உலகத்தில் வாழ்றதுக்கு நமக்கு அவசியமான காரியம், அது தப்பு கிடையாது. நம்ம ஆசைப்படுறதை தகப்பன் நிறைவேற்றி தருகிறார். ஆனால் எல்லாத்துக்கும் மேலான ஆசை பரலோகத்துக்கு நான் போகணும், இந்த உலகத்தில் ஓட்டத்தை முடித்தோடனே பரலோகத்துக்கு போகணும், அல்லது இயேசுவின் வருகை முந்தி கொண்டால் அந்த எக்கால சத்தம் என் காதலை கேட்கணும், நான் போய் மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திக்கணும், அவரோடு கூட பரலோகத்துக்கு போகணுன்னு ஆசை நமக்கு இருக்கணும். ஆசை இருக்குது அவங்களுக்கு. நிறைய கிறிஸ்தவங்க அதை பற்றி யோசிப்பதே இல்லை. உங்களுடைய ஆசையே தேவனுடைய ராஜ்யம், நாம் பரலோகத்துக்கு போகணுன்றது தான் முதல் ஆசையாக இருக்கணும். அதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். சரியா? முதல் ஆசை இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது போகிறதுக்கு என்ன செய்யணும் அறிந்து கொள்ள தோணும். சர்ச்சுக்கு போகிறதுனால பரலோகத்துக்கு போயிடக்கூடாது. சர்ச்சுக்கு போகிறதுனால கல்ற தோட்டத்தில் இடம் கிடைக்கும், பரலோகத்தில் இடம் கிடைக்காது. நீங்கள் அறிந்து கொள்ளணும். நீங்கள் சந்தா கட்டுறீங்க, சர்ச்சில் மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கல்யாணத்துக்கு பெர்மிஷன் தருவாங்க. சர்ச்சில் கல்யாணத்துக்கு செத்து போனால் கல்ற தோட்டத்தில் போய் ஜோம் பண்ணி புரைப்பாங்க. அதெல்லாம் பரலோகத்துக்கு போகிற காரியம் அல்ல. அதுக்கு ரட்சிக்கப்படணும். இப்போ தான் இன்றைக்கி பார்க்க ரட்சிக்கப்படணும், பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும், வருகைக்கு ஆயத்தப்படணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நல்லா அறிந்து கொள்ளுங்க. அப்போ பரலோகத்துக்கு போகிறதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்தணும். சரி, நீங்கள் இப்போ இந்தியாவில் இருக்கிறீங்க, ஒரு ஃப்ளைட்டில் போகணும். தூத்துக்குடியிலேருந்து மெட்ராஸுக்கு போகணுங்க ஃப்ளைட்டில். உங்களால் டிக்கெட் எடுக்க முடியுமா? உடனே ஆதார் நம்பர் சொல்லுங்கம்பாங்க. ஆதார் கார்டு இருக்குது அவங்களுக்கு. இந்திய பிரஜை என்பதற்கு ஒரு அடையாள அட்டை ஆதார் கார்டு. அது இல்லாமல் உங்களால் ட்ரெயின் டிக்கெட் எடுக்க முடியாது, ஃப்ளைட் டிக்கெட் எடுக்க முடியாது. இப்போ வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னு வைங்க, அந்த நாட்டு விசா இல்லாமல் இந்தியாவும் உங்களை ரிலீஸ் பண்ணாது, அந்த நாட்டுக்குள்ளேயும் போக முடியாது, ஏர்போர்ட்டே தாண்ட முடியாது. அமெரிக்கா போகிறீங்கன்னா விசா இருக்கா செக் பண்ணுவாங்க. விசா இருக்குது, பாஸ்போர்ட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் இந்தியா சீல் கொத்தி அனுப்புவீங்க. அந்த நாட்டுக்குள்ளே இப்போ இறங்கின உடனே விசா இருக்குதா செக் பண்ணுவாங்க. ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கு இவ்வளவுன்னா, இந்த பூலோகத்தை விட்டு பரலோகத்திற்கு தேவன் இருக்கக்கூடிய இடம், பரிசுத்தமான ஒரு இடம், கோடி கோடியான தேவதூதல் இருக்கிற இடம். அங்கே வியாதி கிடையாது, மரணம் கிடையாது, அங்கே துக்கம் கிடையாது, கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது. தேவனுடைய ஆளுகையில் மகிழ்ந்திருக்கிற ஒரு இடம், பரிசுத்தமான ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ளே போகணுமானா அதற்கு உங்களுக்கு அடையாள அட்டை இருக்குதா? ரட்சிக்கப்பட்ட நிச்சயம் இருக்குதா? உங்கள் நெத்தியில் தேவனுடைய பிள்ளைன்ற அடையாளம் போட பரிசுத்தாவினால் முத்திரை போடப்பட்டிருக்கீங்களா? சீல் குத்துவாங்கல்ல, பாஸ்போர்ட்டில் சீல் இல்லைன்னு இவங்களை உள்ள விட மாட்டான், அது செக் பண்ணுவாங்க. இதில் அப்போ பரிசுத்தாவியானுடைய முத்திரை பெற்றவங்க தான் மீட்கப்படும் நாளுக்கு பரிசுத்தாவின் முத்திரை. நீங்கள் ரட்சிக்கப்படும் போது ஆவியான ஒரு முத்திரை போடுவார், இவன் தேவனுடைய பிள்ளை, இவள் தேவனுடைய பிள்ளை. அவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. மதம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது, உங்களுடைய கடவுள் பக்தி பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. இதெல்லாம் கடவுளை அணுகுவதற்கு ஒரு வழி, அவ்வளவுதான். ஆனால் ரட்சிப்பின் அனுபவம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் இருக்கிறவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ அதில் செக் அப்போ பரலோகத்தில் என்ன செக் இருக்காங்க? ஜீவ புஸ்தகம்னு ஒரு புக் இருக்குது, அதை செக் பண்ணுவாங்க. அதில் யார் யார் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுவார்களோ மனம் திரும்பனுடைய பெயரெல்லாம் பரலோகத்தில் ஒரு புஸ்தகத்தில் எழுதப்படும். இன்றைக்கி போய் ஃப்ளைட்டில் போய் அமெரிக்காவிலையோ சிங்கப்பூர்லேயோ ஒரு நாட்டுக்கு போய் இறங்கின உடனே பாஸ்போர்ட்டு கொடுத்த உடனே செக் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டரில் தட்டுவாங்க. நீங்கள் விசா எடுத்திருக்கீங்களா, என்ன விசா எடுத்திருக்கீங்க, அது கரெக்ட் தானா, இல்லாட்டி அந்த ஏர்போர்ட்லேயே நிறுத்தி திருப்பி அனுப்பிடுவாங்கல்ல. பரலோக வாசல் ஒரு புக்கு, அது ஜீவ புஸ்தகம்னு பெயர். அதற்கு பைபிளில் இருக்குது ஜீவ புஸ்தகம், அதில் பெயர் எழுதப்படும். இப்போ எல்லாமே பெயர் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு குழந்தை பிறந்த உடனே கவர்மெண்ட்டில் பதிவு செய்யணும், ரெக்கார்டில் பதிவு செய்கிறாங்களா, இத்தனை மணிக்கு இந்த நிலையில் அந்த ஒரு குழந்தை பிறந்த, பெண் குழந்தை ஆண் குழந்தை, பேரண்ட்ஸ் யார் பதிவு செய்யப்படுது, பதிவு செய்யணும் கட்டாயம். திருமணம்னு சொன்னால் முன்னாலெல்லாம் சர்ச்சில் இருந்தால் கூட இப்போ கவர்மெண்ட்டில் பதிவு செய்யணும். திருமணம் ஆயிட்டுங்கள் இந்த தேதி இந்த சர்ச்சில் இந்த கோயிலில் இங்கே வச்சு கல்யாணம் நடந்து பதிவு பண்ண சாட்சி கையெழுத்தோட. ஒருத்தர் இறந்துட்டா ஒரு அரசாங்கம் ஒரு நாட்டில் வசிப்பதற்கே இவ்வளவு பதிவுகள் நடைபெறுகிறது. அப்போ பரலோகம் என்பது தேவனுடைய ராஜ்யம், அங்கே ஒரு புஸ்தகம் இருக்கிறது. இங்கே எப்படி கவர்மெண்ட் எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் இந்திய பிரஜை என்பதற்கு உங்களுக்கு அடையாளம் கேட்பாங்க, சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா, அது இருக்குதா இதுக்குதா கேட்பாங்கல்ல. பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன அடையாளம்? சும்மா போயிட முடியாது. அப்படியே குடிச்சிட்டு அப்படி தூரப்பட்டு நான் பக்தியாக இருந்தேன், காணி கொடுத்தேன், இத்தனை லட்சம் காணி கொடுத்தேன், பரலோகத்துக்கு போகிறேன்னு போயிட முடியாது தம்பி. அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரே ஒரு வழிதான் உண்டு, இயேசு கிறிஸ்து என்கிற ரட்சகர். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் யார் வேணாலும் கடவுளை நம்புங்க, எந்த மனுஷனை வேணாலும் வணங்குங்க. பரலோகத்துக்கு போகணுன்னா ஒரே ஒரு வழி தான், இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே ரட்சகர் தான் உண்டு.
என்னால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இதுதான் நம்முடைய நம்பிக்கை, தமிழனுடைய நம்பிக்கை. அவங்க என்னைக்கு எழுதி வச்சுருக்காங்க. அந்த ஒரு கடவுள் யார்? நீங்கள் யோசிங்க. இந்தியாவுன்னா ஒரு பிரதமர் தானே இருக்க முடியும். இந்தியானா ஒரு பிரதமர் தான், தமிழ்நாடுனா ஒரு முதலமைச்சர் தான், அவ்வளோதான். நான் அவரை நம்பலை, நான் இவரை தான் முதலமைச்சராக நீ நம்பிக்கிட்டுரு. அதனால் என்ன பிரயோஜனம்? இல்லைங்க, அவரை என்னால் பிரதமராக ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் நம்ம ஊரில் இருக்கிற தமிழரை தான் பிரதமராக நான் நம்புகிறேன். ஏன் நம்பிக்கை தான், நீ நம்பிக்கிட்டே இருக்கலாம், அதனால பிரயோஜனம் கிடையாது. நீ ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கன்னு அர்த்தம். இந்தியாவுக்கு ஒரு பிரதமர் தாங்க, அவர் தாங்க பிரதமர். நீ அவர் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, நான் எல்லாரையும் நம்புகிறேங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பிரதமருங்க, இந்த மாநிலத்துக்கு இவர் பிரதமர் நான் நம்புகிறேன் அப்படி நீ நம்புறதுனால அது உண்மையாகி விடாது. நீ நம்புறது உண்மையா யோசிக்கணும். நீ நம்புறதை ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? எதை ஆதாரமாக வச்சு நீ நம்புகிறாய்? முன்னோர் சொன்னால் எல்லாமே கரெக்டாக இருக்குதா? எவ்வளோ மாற்றங்கள். அந்த காலத்தில் பூமி உருண்டேன்னே தெரியாது, தட்டையதாக இருந்துக்குன்னு சொன்னாங்க. இப்போது அது நிரூபிக்கப்பட்டோன்னு நான் மாற்றிக்கொள்கிறோம்ல. முன்னோர்கள் வேஷ்டி தான் கேட்டு நான் இன்றைக்கி பேண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் மாற்றுறோம்ல. முன்னோர்கள் செல்ஃபோனே பயன்படுத்தலையே, நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம்ல. அப்போ யோசிங்க. அப்போ பரலோகத்துக்கு போகணுன்னா ஒரே ஒரு வழி தான் உண்டு, அவர் மட்டும்தான் வழின்னு எப்படிங்க சொல்கிறீங்க? மனுக்குலத்தின் பாவத்திற்காக ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்த ஒருவர் இயேசு தான். அதனால தான் தெளிவாக சொல்கிறேன், மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட மனுஷ ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதை பல வேதங்கள் ஒத்துக்கொள்ளுகிறது. அப்போ அதுதான் ஒரே வழி. அது மூலமாக, அந்த ரத்தத்தின் மூலமாக மீட்படைந்தவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ அதை நீங்கள் யோசிங்க, நீங்கள் தான் யோசிக்கணும். இல்லை ஏன் நம்பிக்கை அப்படி? உங்கள் நம்பிக்கை எது வேணாலும் இருக்கட்டும், பரலோகத்துக்கு வர முடியாது. நீங்கள் அதை தான் அறிந்து கொள்ளுங்கள். ஒரே வழி தான் உண்டு, இயேசு கிறிஸ்து தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். இப்படி சொன்ன வேறு ஒருத்தரை எனக்கு காண்பீங்க, வேறு யாரும் நீங்கள் சொல்ல முடியாது. நீங்களே யோசிங்க, நீங்களே சிந்திங்க, நீங்களே யோசித்து பாருங்கள். அப்போ இந்த காரியத்தை சிந்தித்து பாருங்கள். கடவுள்னா அவருடைய குணங்கள் எப்படி இருக்கும், அவருடைய சுபாவம் எப்படி இருக்கும், அவர் நம்மகிட்ட என்ன எனக்காக கடவுள் என்ன செய்தார், என்கிட்ட அதைத்தான் இதைத்தானே கேட்குறாரு. எனக்காக அவர் என்ன செய்தார்? இல்லை சுகம் கொடுத்தார், அதெல்லாம் இல்லை, காரியம் இல்லை. எனக்காக அவர் என்ன செய்தார், அதை நீங்கள் யோசிக்கணும். உங்களுக்காக இயேசு என்கிற இரட்சகர் தன் ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார், ரத்தம் சிந்தி மறித்து 3ஆவது நாள் மரணத்தை ஜெயித்து உயிர்த்து எழுந்தார். அதனால தான் இன்றைக்கி உலகம் முழுவதிலும் அந்த ஒரு பெயரை கோடியான மக்கள் சொல்கிறாங்க, இயேசு என்கிற இரட்சகரை. நீங்கள் யோசிங்க. அப்போ சும்மா அது விளையாட்டு காரியம் அல்ல, இது மத சம்பந்தமானதே அல்ல. நான் மதத்தை பற்றி பேச வரவில்லை. மதம் முக்கியமே கிடையாது. மதம் ஒரு மனிதனை பலவத்துக்கு கொண்டு போகாது. கிறிஸ்தவ மதத்துக்கு வந்தவங்களாம் பலவத்துக்கு போக முடியாது, நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டேன், பலவத்துக்கு போக மாட்டீங்க. அதனால் சொல்கிறேன், கிறிஸ்தவ மதம் முக்கியம் அல்ல, இயேசு என்கிற இரட்சகர் அவர் தான் முக்கியம். எனக்காக மரித்தார், எனக்காக ஜீவனை கொடுத்தார், அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது தான் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படும். சர்ச்சை ரிஜிஸ்டரில் பெயர் இருக்கலாம், அவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போயிட முடியாது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்குதா? என் குடும்பம் என்ன, ஜாதி என்னென்ன சர்ச்சுக்குள்ளே பெருமை பேசுகிற உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குன்னு நம்புறீங்களா? வெட்கப்பட்டு போவீங்க. இங்கே தான் கமிட்டி அதெல்லாம் அதிகாரம் பண்ணலாம். என் ஜாதி என்ன, குடும்பம் என்ன, நான் கட்டின சர்ச்சு பெருமை பேசலாம். பரலோக வாசலில் நிற்கும்போது வெட்கப்பட்டு போவீங்க. உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை, அவ்வளோதான், நரகத்தின் அக்னி என்பதாய் வேதம் தெளிவாய் சொல்லுகிறாரு. கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், பைபிள் வச்சிருக்க, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாத எவனும் 2ஆம் மரணமாகி அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவான். நமக்கு தெரியும், பைபிளில் தெளிவாக இருக்கிறாரு. அதனால் நீங்கள் யோசிங்க, பரலோகத்துக்கு போகணுமா? உங்களுடைய மரணம் முந்தி கொண்டால் உங்களுடைய ஆத்மா போகும். இல்லை ஆண்டவருடைய வருகை முந்தி கொண்டால் நம்ம மறுரூபமாகி இயேசு கிறிஸ்துவை சந்திக்க மத்திய ஆகாயத்துக்கு போவோம். அது ரெடியா? வியாதி வரும் போக நீங்கள் அதுக்கே முக்கியத்துவம் கொடுக்காங்க. வியாதி சுகமாகிறது, தேவை சந்திக்கப்படுவது, வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் கொஞ்ச நாள் அதில் ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும், தேவை இருக்குது, அது வரும் போக சந்திப்போம். மெயினானது நித்திய ஜீவன், அழியாத வாழ்வு, அந்த ரட்சிப்பு என்கிற அனுபவம், அதான் முக்கியம். நீங்கள் சந்திக்க நம்ம பருகையில் காணப்பட விரும்புகிறீங்களா? பரலோகத்துக்கு ஆசைப்படுறீங்களா? அதை தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. இயேசுவே சொன்னார்ல, முதலிடம் நான் பரலோகத்துக்கு போடுங்க, அதான் எனக்கு முக்கியம். அவருடைய நீதி, அதுக்கு தேவ நீதி, ஆண்டவருடைய நீதியின்படி நான் வாழணும், அதற்கு ஒப்பு கொடுத்து வாழணும். அது மறந்துடாதங்க. அதனால் இந்த நாளில் இதை யோசிக்கணும். அதை குறித்து தான் தொடர்ந்து தியானித்து வருது. சரி, அப்போ இயேசு வரும்போது மத்திய ஆகாயத்தில் நிற்கும்போது
ரகசிய வருகை, அதை பற்றி தான் தியானித்து வருகிறோம். எக்காலம் துணிக்கும், அது யார் காதில் கேட்கும் என்றால், வருகைக்கு யார் ஆயத்தமாக இருக்கிறாங்களோ காதில் எக்கால சத்தம் கேட்ட உடனே மறுரூபமாகிடுவாங்க. அவங்க மத்திய ஆகாயத்தில் இயேசுவோடு கூட இருப்பாங்க. அந்த சத்தம் கேட்கலைன்னா கைவிடப்படுவார்கள் பூமியில். அதன் பிறகு அந்திக்கிறிஸ்துவின் கொடூரமான ஆட்சி நடக்கும். அவன் மனிதர்களை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி வேதனைப்படுத்துவான். இதுதான் பைபிளில் சொல்லப்பட்டதை நான் சொல்லி கொண்டு வந்தேன். அப்போது நான் இந்த அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியில் இந்த கொடூரமான நாட்களில் நான் கஷ்டப்படக்கூடாது. இந்த பூமியில் ஒரு பக்கம் அந்திக்கிறிஸ்து உண்டாக்குகிற வேதனை, இன்னொரு பக்கம் வாதை உண்டாகும். தேவனுடைய நியாய தீர்ப்பு, அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால் இந்த உலகத்தை தேவன் செய்த பாவத்துக்காக வாதிப்பாராம். அது வாதை. கொள்ள நோய் ஒரு வாதை தானே, ஒரு வாதை பரவுது பாருங்க, வாதை. அது கொள்ள நோய் ஒரு வாதை, பஞ்சம் ஒரு வாதை, மரணங்கள் ஒரு வாதை, தொடர்ச்சியான மரணங்கள், இரத்தம் சிந்தப்படுவது வாதை. அப்போ அந்த தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் வாதை பூமியில் ஊற்றப்படும் போது பல அழிவுகள் உண்டாகும். மக்களுக்குள்ள மரண பயம் இருக்கும். வாழ முடியாது, சாக முடியாது, மரணத்தை தேடுவாங்க, மரணம் விலகி ஓடுன்னு பைபிள் எழுதியிருக்குது. அவ்வளோ பயங்கரமான காலம். அப்போ இதுக்கெல்லாம் தப்பித்து நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சேரணுமா, என்ன செய்யணும்? பரிசுத்தம். அதான் நான் சொன்னேன், அவங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்பட வேண்டும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த பூமி பாவம் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழுகிறோம். கையில் வச்சுருக்கிற செல்ஃபோனுக்குள்ளே எல்லா அசுத்தங்களும் பாவங்களும் நிறைந்திருக்கிறது. ஒரு சுவிட்சை தட்டினா நீங்கள் நல்லதை பார்க்கலாம், ஒரு சுவிட்சை தட்டினா அசுத்தமானதை, அருவருப்பானதை, பாவத்தை நீங்கள் உங்கள் கைக்குள்ளே இருக்குது. ரெண்டுமே கைக்குள்ளே இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறது, செல்ஃபோன் எடுத்துகிட்டு சர்ச்சில் போய் பைபிள் பார்க்குறேன், டோன்ட் டூ லைக் தட். பிரிண்டட் பைபிள் கொண்டு போங்க. அச்சடிக்கப்பட்ட வேத புஸ்தகத்தை சர்ச்சை கொண்டு போங்க. தயவுசெய்து ஊழியக்காரங்க அச்சடிக்கப்பட்ட பைபிளை வச்சு பிரசங்கம் பண்ணுங்க. இந்த செல்ஃபோனை வச்சு பிரசங்கம் பண்ணுற பழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே பாவமும் இருக்கிறது, அசுத்தமும் இருக்கிறது, ரெண்டுமே உள்ளே இருக்கிறது. அதை புல்பீட்டில் வச்சு பிரசங்கம் பண்ணாதங்க. காரில் போகிறீங்க, ட்ராவலில் போகிறீங்க, அப்போ பைபிள் வாசிக்கணும், பைபிள் ஸ்டடி பண்ணணும், யூஸ் பண்ணுங்க. சர்ச்சுக்கு போகும்போது பிரிண்டட் பைபிள் கொண்டு போங்க, அச்சடிக்கப்பட்ட பைபிளை பயன்படுத்துங்க. இது சாத்தானுடைய தந்திரம், அதுக்குள்ளே தான் இருக்கேன்னு சொல்லி. இவன் சர்ச்சில் உட்காந்து பைபிள் பார்க்கணும், வாலி பையங்க பைபிள் பார்க்குறான்னா அது என்ன தப்பானதை பார்க்குறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு இடம் கொடுக்காதுங்க அந்த சோதனைக்கு. அதனால் தயவுசெய்து இதெல்லாம் கவனிங்க. நீங்கள் பரிசுத்தமாக இருப்பதில் கவனம் செலுத்துங்க. அப்போ எப்படிங்க பாவம் நிறைந்த உலகத்தில் எப்படிங்க பரிசுத்தமாக ஆண்டவர் விரும்புகிற அந்த பரிசுத்தம் எப்படிங்க வரும்? கஷ்டமே கிடையாது, ரொம்ப சுலபம். என்ன சொல்கிறார் தெரியும்? முதலாவது, நீங்கள் விரும்பணும் பரிசுத்தமாக இருக்க. நான் பரிசுத்தமாக இருக்கணும், நான் நீதியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்த நீங்கள் விரும்பினா போதும், கர்த்தர் உதவி செய்வார், அவர் கிருபை தருவார். நீங்கள் முதல்ல அதை விரும்புங்க. இந்த விருப்பத்தை குலைப்பதற்கு தான் சாத்தானுடைய தந்திரம். இல்லை எப்படி வாழலாம் அவர் பார்த்துக்குவார், அதான் சிலுவையில் சுமந்துட்டாரு. இது பிசாசனுடைய தந்திரம். நீங்கள் முதல்ல பரிசுத்தத்தை விரும்பணும், நாடணும்னு பைபிள் சொல்லுது, எபிரேயர் 12:14. ரெண்டாவது, விசுவாசிங்க. அவர் உங்களை பரிசுத்தமாக்குற தேவன், அவர் உங்களை காத்து கொள்ளுவார். அவருடைய வல்லமை உங்களை காத்து பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அவரை சார்ந்து கொள்ளுங்க, விசுவாசிங்க. ஐயோ நான் பரிசுத்தமாக வாழ முடியாதோ, நான் பரலோகத்தை பயப்படாதங்க. இயேசுவை சார்ந்து கொள்ளுங்க, அவரை விசுவாசிங்க. அவர் என்னை காத்து கொள்ளுவார். என் ஆத்மாவை காத்துக்கொள்ள அவர் வல்லவர். என்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க என் கர்த்தர் வல்லவர். விசுவாசிங்க. அதான் கடந்த வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கு மூன்றாவது ஒரு காரியம், பரிசுத்தத்துக்காக பிரயாசப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டீங்க, அப்படி இரத்தத்தினால் கழுவப்பட்டுட்டீங்க. ஆனால் அது நிறைவேறுவதற்கு பிரயாசப்படணும். அதனால தான் இயேசு சொல்கிறார் மத்தேயு 24 முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு நாள் அனுபவத்தோடு ரட்சிப்பு முடிந்து விடுவது அல்ல. ரட்சிக்கப்பட்டேன் என்ற அனுபவத்தை பெற்றுக்கொண்டோம். அனுதினமும் நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், தினந்தோறும் ரட்சிப்பில் வளருகிறேன். என் ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ளணும். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. இயேசு வரும்போது தான் பூரணமான ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டு விட்டேன், அவ்வளோதான். அதுக்கு பிறகு பிரச்சனை இல்லை.
அவருடைய வருகையில் காணப்படுவார். அப்போது உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வேறு சொல்லுகிறார். பிரயாசப்படணும், காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் கிருபையாக ரட்சிப்பை தந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவம், பாவ மன்னிப்பை தந்திருக்கிறார். அதான் ரட்சிப்பு. பாவ மன்னிப்பு, அதை தேவனுடைய பிள்ளை என்ற அனுபவம், மறுபடியும் பிறந்த அனுபவம், இதுதான் ரட்சிப்பு என்பது. அந்த ரட்சிப்பை, விலையேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். அதை நீங்கள் காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்வது? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள்ளணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறார். அப்போ ஒரு நாள் அனுபவத்தோட முடியலை, அதை காத்துக்கொள்வதிலே நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ இந்த பரிசுத்தம் என்பது நம்ம ஒரு ஆளுடைய காரியம். நம்ம மட்டுமே பரிசுத்தமாக வாழ்ந்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணி வாழ முடியாது. தேவன் மாத்திரமே அதில் செயல்பட்டு பரிசுத்தமாக்கி விட முடியாது. அது கூட்டு முயற்சி, 2 பேர் சேர்ந்து எடுக்கிற முயற்சி. ஆண்டவரும் நாமும் இணைந்து செயல்படும் போது பரிசுத்தமாய் வாழ முடியும். அதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஒரு பக்கம் நாம் வாஞ்சிக்கணும், நம்ம பிரயாசப்படணும். இன்னொரு பக்கம் தேவன் நமக்கு உதவி செய்வார். அவருடைய உதவி இல்லாமல் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியாது, வருகைக்கு போக முடியாது. அவர் கிருபை தருவார், அவர் உதவி செய்வார், அவர் நம்மை பாதுகாப்பார். அது எப்படி? நம்ம எப்படி பிரயாசப்படணும், என்ன செய்யணும், அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டமே கிடையாது. நம்மளோட அனுதின வாழ்க்கையில் சிம்பிளாக தேவன் நமக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறத செஞ்சால் போதும். அதுக்கு இந்த ரட்சிப்பு அப்படின்னா என்னது? இந்த விலையேற பெற்றது ஆண்டவர் தந்திருக்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு நற்பொருள் சொல்லப்பட்டிருக்குது. அதுனா என்னதுன்னா யோவான் 3ஆம் அதிகாரம், வேத புஸ்தகத்தில் யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் இயேசு ஒரு காரியம் சொல்கிறார் பாருங்கள். ஒரு மத போதகன் பைபிளை வச்சு, பழைய ஏற்பாட்டை வச்சு போதிக்கிற நிக்கதோமு இயேசுவண்டை வந்தபோது சொல்லுகிறார். இயேசு சொல்கிறார், கிறிஸ்தவங்க அறிந்து கொள்ளுங்க, யாராக இருந்தாலும், நீங்கள் என்ன நம்பிக்கை உள்ளவங்களாக இருந்தாலும், மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ளவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். மறுபடியும் பிறந்த அனுபவம் இருக்கணும். ஒரு முறை பிறக்கும் போது தாயின் வயிற்றில் குழந்தைய பிறக்கிறோம். மறுபடியும் பிறக்கிறோன்னா அப்போ நாம் செத்து மறுபடியும் பிறக்கணும்? அப்படி கிடையாது. மறுபிறப்பு என்பது கிடையாது. இதைத்தான் தவறாக சித்தரிக்கப்பட்டு சிலர் நம்புகிறாங்க. மறுபடியும் பிறத்தல் என்பது இந்த உலகத்தில் இருக்கும்போதே நம்முடைய ஆவியில் மறுபடியும் பிறப்பது. நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்படும் போது பாவத்துக்கு மறித்து நம்ம நீதிக்கு பிழைக்கிறோம் என்பதாக வேதம் சொல்லுகிறார். அது இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பை. நம்ம பாவத்துக்கு மறிச்சுட்டேன். அதனால தான் கலாத்தியர் 2:20 சொல்லுது, இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் நான் பிழைத்திருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவத்துக்கு நான் மறிச்சிட்டேன், ஆனால் இப்போ நான் புது மனுஷனாக உயிர்த்தெழுந்திருக்கிற 2வது பிறப்பு, மறுபிறப்பு. அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் பெற முடியும். அப்படி மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ளவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள். இப்போ நீதிமொழிகள் 28:13 தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். அப்போ நம்ம பாவத்தை மறைச்சு பக்திமானா நடிச்சுக்கிட்டே இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. நீ பக்தியாபி சாமி கும்பிட்டீங்கன்னா, நீ ஊழல் பண்ணது, நீ லஞ்சம் வாங்கினது, நீ திருடினது, மக்களை ஏமாத்தினது, நீ பொய் சொன்னது, திருடினது, ஏமாற்றினது, வஞ்சித்தது, இந்த பாவம்லாம் அவன் லிஸ்ட்டில் இருக்குது. வெறும் பக்தியில் பரலோகத்துக்கு போக முடியாது. வசனம் சொல்லி தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். தன் பாவத்தை உணர்ந்து, ஐயோ நான் பாவம் செய்துட்டேன், நான் லஞ்சம் வாங்கிட்டேன், ஊழல் பண்ணிட்டேன், ஐயோ இந்த தப்பு பண்ணிட்டேன், பொறாமைக்கு இடம் கொடுத்துட்டேன், அநியாயமாக சம்பாதிச்சிட்டேன், இவங்களை ஏமாற்றிட்டேன், ஆண்டவரே இந்த பாவத்தெல்லாம் எனக்கு மன்னிங்க, உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கும். அப்போ என்ன நடக்குது? யோவான் 1:12 வசனத்தில் இப்படி ஒரு மனிதன் மனம் திரும்பும்போது, இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு அழைக்கும்போது, யோவான் 1:12 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ ஆண்டவரை நம்ம எங்கே ஏற்றுக்கொள்வது? நம்முடைய உள்ளத்தில். அவர் வாசம் பண்ணுவது நம்முடைய இருதயத்தில். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார், நம்முடைய உள்ளத்தில் அவர் வரணும். அப்போ இந்த இருதய பாவத்தினால் நிறைஞ்சிருக்கிற பெருமை, பொறாமை, எரிச்சல், கோபம், இச்சைகள், வன்கண், தூஷணம் எல்லாம் அந்த உள்ளத்துக்குள்ளே இருக்குதுன்னா அதைத்தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரித்து அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இதுதான் மறுபடியும் பிறந்த அனுபவம், ரட்சிக்கப்பட்ட அனுபவம், தேவனுடைய பிள்ளையாய் மாறின ஒரு அனுபவம், மறுபடியும் பிறந்த
எல்லாம் ஒரே அனுபவம் தான். இயேசுவை உள்ளத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவார், பாவத்தை விட்டு மனம் திரும்புவார். அப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது எபேசியர் 2:8 சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. நம்ம போய் ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் அந்த பாவம் எனக்கு வேண்டாம், எனக்கு பாவம் செய்யாமல் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, மன்னிச்சு கிருபை தாங்கன்னு சொல்லும்போது தேவன் கிருபை, அவர் கிருபை கொடுக்கிறார். தகுதியற்ற ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற தயவு, அதான் வந்து கிருபை. அன்மெரிட்டட் லவ் டுவர்ட்ஸ் த சின்னர். தகுதியற்றவன் நான் இயேசுவை தூஷித்திருக்கிறேன், கேவலமாக பேசியிருக்கிறேன், பல பாவங்களை செய்திருக்கிறேன். ஐயோ, நான் வாலிபன் நாட்களில் பாவம் செய்த அந்த பாவத்தை உணர்ந்த ஆண்டவரே மன்னின்னு சொல்லும்போது தகுதியற்ற என்னை அவர் கிருபையினால் மன்னிச்சு, சரி உன் பாவத்தை மன்னிச்சுட்டேன், நான் உன் உள்ளத்தில் வாசம் பண்ணுறேன்னு வந்தார் பாருங்க, அது கிருபை. தகுதியற்ற எனக்கு தேவன் காண்பித்த ஒரு தயவு தான் கிருபை. எனக்கு கிருபை கொடுத்தார். அதன் மூலமாக தான் அந்த ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு என்கிற அனுபவம். அதற்கு என்ன செய்யணும்? 2 காரியம். ஒன்று, தேவனோடு நம்ம ஒப்புரவாகி சரியாகணும், மனிதரோடு ஒப்புரவாகி சரியாகணும். கணவர்கிட்ட சண்டை, மாமியார்கிட்ட சண்டை, வீட்டில் சண்டையாட்டம், பேசுகிறதில் கசப்பு. தேவனோடு நம்முடைய காரியத்தை சரிப்படுத்தி, ஆண்டவரே எந்த பாவம் இல்லாமல் பரிசுத்த வாழ்க்கை தாங்க, அன்பான ஒரு இருதயை கொடுங்க, நான் எல்லாரையும் மன்னித்து எல்லாரும் கூட அன்பாக இருக்கணும், யார் மேலே கசப்பு இருக்கக்கூடாது. இந்த 2 காரியம் முக்கியம். சரியா? சரி, இப்போது நான் ரட்சிக்கப்பட்டேங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், இயேசு என் உள்ளத்தில் வந்துட்டார். இதை எப்படி காத்துக்கொள்வது? என் பரிசுத்தமாக வாழன்னு ஒப்பு கொடுத்துட்டேன், பரிசுத்தமாக எப்படி நான் என்னை காத்துக்கொள்வது? அப்போ நீங்கள் பிரயாசப்படணுன்றீங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதற்கு 3 காரியம் பைபிளில் இருக்கிறத சொல்லித்தரேன். அதில் கவனிச்சு. 1, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். எபிரேயர் 13:12 நீங்கள் வாசிக்கும்போது, அவருடைய இரத்தத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறார். எபிரேயர் 13:12 நீங்கள் வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு அவர் பாடுபட்டு இரத்தம் சிந்தினார் என்பதாக அந்த வசனம் தெளிவாய் குறிப்பிடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அவர் சிலுவையில் ஏன் இரத்தம் சிந்தி மரிக்கணும்? அவர் பாவம் செய்யவில்லை, பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அவர் பிறப்பு பரிசுத்தம், ஆண் துணை இல்லாதபடி பிறந்தவர். ஏன்னா அதுதான் அந்த பரிசுத்தம். அதனால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஒரு கன்னியின் வயிற்றிலே குழந்தையாய் பிறக்க வேண்டிய அவசியம். இன்னொரு பரிசுத்தமான ஒருவராக அவர் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினால்தான் மனிதனுக்கு பாவ மன்னிப்பு. அதனால் இயேசுடைய பிறப்பு பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கை பரிசுத்தம், அவருடைய மரணம் பரிசுத்தம், அவருடைய இரத்தம் பரிசுத்தம். அதனால் தான் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தி நமக்கு பரிசுத்தத்தை உண்டாக்குகிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது, இப்போது நான் ஒயிட் ஷீட் போட்டிருக்கேன், பார்க்குறீங்களே, இது சுத்தமாக இருக்குல்ல, நல்ல ஒயிட்டாக இருக்குது. நான் தரையில் புரண்டு இது அழுக்காக்கன்னு நினைக்க மாட்டேன். எவ்வளோ என்ன அழுக்குறாமல் காத்துக்கொள்ள எவ்வளோ உண்டோ அதில் கவனமாக இருப்பேன். செவத்தில் உரசுறதோ ஒரு அழுக்கு போடுறதோ கேர்ஃபுல்லாக நான் இருப்பேன். ஆனாலும் ஒரே ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போட்டுட்டு நம்ம ரோட்டில் நடந்துட்டு வந்தோன்னு வைங்களேன், எங்கேயும் கீழே புரளலை, எங்கேயும் போய் உரசலை. ஆனால் இந்த ஷர்ட்டில் அழுக்கு தெரியுமா தெரியாதா? அழுக்கு படிஞ்சிருதில்ல. ஏன்? எல்லாம் தூசி நிறைந்த உலகம். எங்கே பார்த்தா தூசி, கார் போனால் அப்படியே தூசி நம்ம உடம்புலேருந்து படிஞ்சிடும். நம்ம வேணுக்குன்னு அழுக்காக்குவதில்லை, தூசி நிறைந்த இந்த உலகத்தில் இருக்கனால தூசிகள் படிந்து அழுக்காக்கி விடுகிறார். உடனே சாயங்காலம் பார்க்குற அழுக்காகி போச்சு, காலரில் அழுக்கு இருக்குது, இதில் உடனே இந்த ஷர்ட்டை தூக்கி குப்பையில் போடுவேன்னா? இல்லை. என்ன பண்ணுவோம்? துவைச்சி அயன் பண்ணி அடுத்த நாள் நீட்டாக போட்டுக்கொள்ளுவோம். இந்த சட்டையை நம்ம தூரப்பட மாட்டோம், இதை சுத்தம் பண்ணுகிறோம். ஒரு முறை நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிட்டால், பாவ நிறைந்த உலகம், இச்சைகளும் பெருமைகளும் பொறாமைகளும் அசுத்தங்களும் பொல்லாத மனிதர்களின் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறதுனால பாவக்கரை வந்துடும். கோவப்படக்கூடாதுன்னு நினைப்போம், திடீர்னு கோவப்பட்டுருவோம். இச்சையாக கூட நினைப்பேன், திடீர்னு ஒரு காட்சி இச்சு வந்துடும், அப்புறம் ஐயோ நான் பாவம் செய்துட்டேனே, ஆண்டவரே என் கண்ணில் பரிசுத்தம் வேணும் அப்படிலாம் நினைப்பேன். இல்லை, என்னால் பரிசுத்தமாக வாழ முடியலன்னு நினைப்போம். பாவம் நிறைந்த உலகம். நம்ம பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம், ஆனால் பாவ பிரசன்னத்திலிருந்து ரட்சிக்கப்படல. பாவ பிரசன்னம் நிறைந்த உலகத்திலே வாழுகிறோம். அதிலிருந்து மரணிக்கும் போது நம்ம விடுதலை ஆகிறோம், அல்லது இயேசுடைய வருகையில் இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து விடுதலை. அது வரைக்கும் இந்த பாவ போராட்டம் இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? எப்படி இந்த ஷர்ட்டை சோப் போட்டு கழுவி சுத்தம் பண்ணுறோமோ, நம்முடைய இருதயம் பாவ கரை படியும் போது
இருதயத்தை சுத்திகரிப்பது இயேசுவின் ரத்தம். அப்போ தினந்தோறும் ஆகுது ஆண்டவர்கிட்ட போய் ஜெபத்தில், ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால என்னை இன்றைக்கு கழுவோம். எனக்கு திடீர்னு ஒரு கோவம் வந்துட்டு, நிச்சயம் நான் பார்த்துட்டேன், இந்த சிந்தனையில் பாவம் வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க. நம்முடைய ரட்சிப்பு போய்விடாது. ஆனால் நம்ம அதனால தான் வசனம் சொல்லுது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். தெய்வ பயத்தோடே நீங்கள் ரட்சிப்பை பூரணப்படுத்துங்க, பிரயாசப்படுங்க. அப்போ தினமும் நம்ம ஆண்டவர்கிட்ட போய், இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால இருதயத்தை கழுவுங்க, இன்னும் சுத்திகரிங்க, நான் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் என் சிந்தனையில் பரிசுத்த வேணும், இன்னும் என் பார்வையில் பரிசுத்த வேணும், இன்னும் என் நடக்கையில் பரிசுத்த வேணும், பரிசுத்த என் சொல்லில் வார்த்தையில் பரிசுத்த வேணும்னு அனுதினமும் பரிசுத்தத்துக்காக அவருடைய ரத்தத்துக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு இயேசுடைய ரத்தம். எபிரேயர் 9:14 பாருங்க. இந்த பாவம் வந்தவுடனே நமக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? மனசாட்சியில் ஒரு பாதிப்பு உண்டாகும். இந்த பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்களுடைய மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளோ நிச்சயம். நம்முடைய மனசாட்சி இருக்குது பார்த்தீங்களா, அது வாதிக்கும். ஒரு தப்பு பண்ண உடனே மனசாட்சி வாதிக்கும். குற்ற மனசாட்சி சொல்லுவோம். குற்ற மனசாட்சி. நமக்குள்ளேயே தேவன் ஒரு நீதிபதியை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு நீதிபதி இருக்கிறார். அவருடைய மனசாட்சி தப்பு செஞ்ச உடனே உள்ள வாதிக்கும், நீ தப்புன்ட்ட. ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த மனசாட்சி கூர்மையாயிரும். இந்த மனசாட்சியை சிலர் மழுங்கடிச்சிருவாங்க. பாவம் செய்து செய்து இந்த மனசாட்சியை மழுங்கடிச்சிருவாங்க. என்ன தப்புனாலும் தப்பாக தெரியாது, ஏன்னா இந்த பாவத்திலே ஊறிடுவாங்க. அது ரொம்ப ஆபத்து. ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே மனசாட்சி கூர்மையாக மாறிடும். ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய மனசாட்சி கூர்மையாக மாறிடும். சின்ன தப்புனாலும் மனசாட்சி வாதிக்கும். நீ ரட்சிக்கப்பட்டவன், ஆண்டவருடைய பிள்ளை, தப்புடலாமா, இப்படி பார்க்கலாமா, இப்படி பேசலாமா? அப்போ தான் உடனே ஆண்டவரே உடைய ரத்தத்தினால கழுவிருங்க. கழுவின உடனே குற்ற மனசாட்சி போயிடும். அதனால தான் நம்ம அனுதினமும் ஜெபிக்கணும். டெய்லி உனக்கு காலையில் எழுமி ஜெபம், ராத்திரியில் ஜெபம், ஆண்டவரோட பேசுகிறது, ஆண்டவரே உடைய ரத்தத்தினால என்னை கழுவி தினம் பரிசுத்தப்படுத்துங்கன்னு நம்முடைய மனசாட்சியில் எந்தெந்த பாவம் உணர்த்துகிறதோ அதை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். நமக்கு தெரியும் இயேசுடைய ரத்தம் நம்ம இருதயத்தை கழுவும். எந்த பாவக்கர இச்சைகள், பெருமை, பொறாமை, எந்த பாவம் உள்ளத்தில் வந்தாலும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவ முடியும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ளராது. நம்ம ரட்சிக்கப்பட்டவுடனே பாவமே எனக்குள்ளே இல்லை அப்படி யாரும் சொல்ல முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், பரிசுத்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்துட்டேன், நான் தினந்தோறும் பரிசுத்தத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறேன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ முற்றிலும் பரிசுத்தமாயிட்ட அப்படின்னு சொல்கிறாள் ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆண்டவரை நான் இன்னும் பரிசுத்தமாகணும், நான் இன்னும் அவதான் வருகைக்கு ஆயத்தம், நான் இன்னும் பரிசுத்தமாகணும்னு. அப்போ நமக்கு பாவமே எனக்கிட்ட இல்லை அப்படின்னு யாராவது சொன்னால் நம்பாதங்க. பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். எனி டைம் எந்த சிந்தனையில் பாவம் தரலாம், கண் பார்வையில் பாவம் வந்துடலாம், எண்ணத்தில் பாவம் வந்துடலாம், நம்முடைய கோபத்தினால, எரிச்சல்னால, வார்த்தையினால பாவம் வந்துடலாம். உலகத்தில் இருக்கிறோம். அப்போ அன்னன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நம்ம நீங்கள் ஜெபிக்க உங்களுக்கே தெரியும் நீங்கள் பரிசுத்தத்தில் வளருவீங்க. முன்னால் செய்த பாவத்தை விட்டு இப்போ பரிசுத்தத்தில் வளர்ச்சி உங்களுக்குள்ளே தெரியும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த பரிசுத்தம், அந்த வாஞ்சை உங்களுக்கு இருந்து நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா போதும். இதான் முக்கியம். ஆண்டவரே நான் அனுதினமும் ஆண்டோடைய சமூகத்தில் போய் இன்றைக்கி ஏதாவது தவறு பண்ணனா, இன்றைக்கி ஏதாவது தேவனை துக்கப்படுத்தியிருக்கிறேன்னா, அப்போ நம்முடைய மனசாட்சியில் தெரியும். அதை அறிக்கையிட்டு ஜெபித்த உடனே உங்களுடைய சந்தோஷம் வந்துடும். சின்ன தப்புனா கூட ஆவியானவர் உணர்த்துவார். இன்றைக்கி ஒரு குடும்பத்தார் சந்திக்க வந்தாங்க. ஐயா, இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு, இந்த அபிஷேகம் பெற்ற பிறகு நல்லா தெரியுது, ஒரு சின்ன தப்புனா கூட ஆவியானவர் உணர்த்துறாரு, என் மனசாட்சிக்கு தெரியுது நீ தப்புன்ட்ட. உடனே அறிக்கையிட நமக்கு ஒரு நல்லா தெரியுற பரிசுத்த ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, என் கூட இருக்கிறாரு. இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் நம்ம கூட இருக்கிறார், நம்மோடு பேசுகிறார், நம்ம தப்பு பண்ணால் இருதயத்தில் உணர்த்துகிறார், நீ இன்னும் பரிசுத்தமாகணும், இது வேண்டாம், நம்மளை கொண்டு போ. அதுதான் வருகைக்கான ஆயத்தம். அதுதான் வேசம். அப்போ இயேசுடைய ரத்தத்துக்குள்ளே தினந்தோறும் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அதுக்கு தான் ஜெபம் அவசியம். நீங்கள் தினசரி ஜெபிக்காமல், பைபிள் வாசிக்காமல் பரிசுத்தம் அடையவே முடியாது. அதனால தான் இந்த பிரயாசம்னா என்னது, நீங்கள் பிரயாசப்படுங்கன்னா, நீங்கள் கிரியேஷனா இதுதான் டெய்லி ஜெபிக்கிறது, வேதத்தை தியானிப்பது. ரெண்டாவது வேத வசனம் பாருங்கள். யோவான் 17:17 இயேசு சொல்லுகிறார், சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். இந்த வேத வசனமாகிய சத்தியம் நம்மளை பரிசுத்தமாக்கும் என்று இயேசுவே சொல்கிறார். வசனம்
முதல்ல ஜெபம்னா இயேசுடைய ரத்தத்துக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது. எந்த குற்ற மனசாட்சி எதுவும் இருக்கக்கூடாது. இந்த குற்ற மனசாட்சி இருக்குது பாருங்களேன், எந்த பாவம் செய்கிற மனிதனையும் மனசாட்சி வாதிக்கும். அதனால தான் கடைசி காலத்தில் இயேசுவை அறியாமல் ஒருத்தன் இறந்துட்டா மனசாட்சியின்படி அவனுக்கு நியாய தீர்ப்பு. அவன் மனசாட்சி அவன்கிட்ட பேசும், அவனை உணர்த்தும். அதனால்தான் நீங்கள் பாருங்கள், இந்த திருட்டுத்தனம் பண்ணுறவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, ஊழல் பண்ணுறவங்க, ஏமாத்துறவங்க எல்லாரையும் பாருங்களேன், ராத்திரி ஆனால் போதை மருந்து பயன்படுத்தி குடிக்கிறது. நல்லா ராத்திரி மட்டும்தான் குடிப்பாருங்க. ஏன் குடிக்கிறாரு யோசிங்க. ராத்திரி குடிச்சிட்டு படுத்துருவாருங்க. ராத்திரி போதை மாத்திரை போட்டு படுத்துருவாருங்க. நிறைய வீடுகளில் நடக்கும். அவங்க லைஃப்பெல்லாம் பாருங்களேன், அவங்க அநீதியாக நடப்பாங்க, லஞ்சம் வாங்குவாங்க, கொள்ளையடிப்பாங்க, அவங்க அதை அராஜகம் பண்ணுவாங்க. அப்போது பகல் நேரத்தில் எப்பவும் கூட ஆளே இருக்கும். ஆள் இருக்கிறனால அவங்களுக்கு தெரியாது, மனசாட்சி பேசுகிறது கேட்காரு. ராத்திரியில் தான் தனியாக படுக்கைக்கு போகும்போது மனசாட்சி பேசும். அப்போ தான் யார் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா பாருங்க. அப்போ மனசாட்சி, இன்றைக்கி நீ தப்பு பண்ணிட்ட, நீ லஞ்சம் வாங்கிட்ட, ஊழல் பண்ணிட்ட, மக்கள் பணத்தை ஏமாற்றிட்ட, நீ உன்னுடைய பதவியை தப்பாக பயன்படுத்திட்ட, இது அராஜகம், இதான் மனசாட்சி பேச. அப்போ நிம்மதி இருக்காது. அதான் நிறைய பேர் நிம்மதியில்னு காரணம் என்ன? பாவம் நிம்மதியை கெடுத்துற குத்த மனசாட்சி வாதிக்கும். இது பேசுகிறதுனால தூங்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. அப்போ இந்த மனசாட்சி பேசுகிறத கேட்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறது? போதை. அதுக்கு தான் குடிச்சிட்டு நிறைய பேர் படுக்கை போகிற காரணம் என்ன? அவன் மனசாட்சி பேசுகிறதுக்கு இடம் கொடுக்கறதில்லை, அது அவனை பாதிக்கும். அதனால தான் குடித்து போதை வசதிகளை பயன்படுத்தி பெரிய பெரிய பணக்காரெலாம் ராத்திரி குடிக்கிறான்னு என்ன காரணம்? போதையில் இப்போ ஒன்றும் தெரியக்கூடாது, பேசுகிறதே கேட்கக்கூடாது, இல்லைன்னா நிம்மதி இல்லை. அப்படியே தூங்கிட்டு காலையில் எழும்போம், போதையில் தூங்கிட்டு அப்போ ஆட்கள் வந்துடுவாங்கல்ல. இதுதான் உண்மையாக சத்தியம். நீங்கள் நல்லா உணர்ந்து பாருங்கள், நல்லா யோசித்து பாருங்கள். நீங்கள் அவங்கள்ட்ட நெருங்கி பழகி பாருங்கள். இந்த ஊழல் பண்ணுற ஆட்கள்லாம் யோசித்து பாருங்கள், ராத்திரியில் இது மாதிரி ஏதாவது காரியம் இருக்கும். அந்த குற்ற மனசாட்சி வாதிக்கிற சத்தத்தை கேட்க மாட்டாங்க, அவனால் தூங்க முடியாது. அவனுடைய மனசாட்சி, ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு நீதிபதியை வச்சிருக்கிறார். அது மனசாட்சி பேசும். நிறைய பேர் அதுக்கு செவி கொடுக்குறார். ஆனால் பாவம் செய்து அதை மழுங்கடிச்சிருவாங்க. லஞ்சம் வாங்கி அப்புறம் என்னாக்கி லஞ்சம் வாங்குறதெல்லாம் ஒரு பாவமாங்க. இன்றைக்கி அப்படி பார்த்தீங்களா, அது அந்த மனசாட்சியை மழுங்கடிப்பதற்கு இப்போ ரம்மெல்லாம் குடிக்கலாங்க. இந்த சாரைன்னா இதாக குடிக்கிறோம், ரம் பாருங்க. மனசாட்சியை ஒரு காலத்தில் குடித்தாலே பாவனை உணர்ந்தவங்க நீ குடும்பம் குடிக்கிறாங்க, பெண்கள் குடிக்கிறாங்க. இது தப்ப. ரம்மு குடிக்கலாங்க. மனசாட்சியை மழுங்கடிப்பதற்கு மனிதன் கண்டுபிடிக்கிற காரியம். இது பாவல்ல, அது பாவல்ல, எல்லாரும் செய்கிறாங்க அந்த மனசாட்சியை மழுங்கடிப்பதற்கு. ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளில் போயிடுச்சு. தேவன்கிட்ட சொல்ல முடியுமா? ரம்மு குடித்தா என்ன தப்பா? ஆண்டவரை கேட்டு பாருங்கள். உனக்கு நீ குடிக்கிறதுக்கு எத்தனை ஆரோக்கியமான காரியெல்லாம் தந்திருக்கேன். பழங்கள் தந்திருக்கிறேன், காய்கறிகள் தந்திருக்கிறேன், நல்லதை ஜூஸ் பொழிஞ்சு குடிக்கலாம்ல. எதுக்கு இந்த போதைகளுக்கு போய் நிற்கிற? இந்த மனசாட்சியை மழுங்கடிப்பதற்கு தான் கூட்டம் சேர்க்கறதுக்கா எல்லோரும் சேர்ந்து குடிக்கலாம். நான் மட்டும் குடித்தா என் மனசாட்சி வாதிக்குது. என் ஃப்ரெண்டெல்லாம் குடித்த உடனே எல்லோரும் தான் குடிக்கிறாங்க. வாரத்தில் ஒரு நாள் தானே. இந்த மனசாட்சியை மழுங்கடிப்பதற்கான காரியத்தை எல்லாம் மனிதன் செய்கிறான். இப்போ ஒரு ஆஃபீஸில் 10 பேரில் 9 பேர் லஞ்சம் வாங்குறாங்க. ஒரு ஆள் மட்டும் லஞ்சம் வாங்காமல் அதிகாரியாக இருப்பாங்க. அவரை பார்த்தவங்களுக்கெல்லாம் கோபமாக வரும். ஏன்னா அவரை பார்க்கும்போது இவங்களுடைய மனசாட்சி வாதிக்கு. இந்த ஆள் மட்டும் லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறான். இவங்க மனசாட்சியை வாதிக்கிறதுனால அவனையும் லஞ்சம் வாங்க வைக்கணும், இல்லாட்டா அவனை பகைப்பாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதுதான் உண்மை நடக்கிற காரணம். இவங்க மனசாட்சி, இவங்க செய்கிற பாவம் மனசாட்சியை வாதிக்கும். ஒருவன் பரிசுத்தமாக இருக்கும்போது இவங்க மனசாட்சியை வாதிக்கும். அதனால் எல்லாத்தையும் பாவம் செய்ய வைத்து விடுவது. இதுதான் பிசாசனுடைய திட்டம். இதுதான் உலகத்தில் நடக்கிற காரியம். அப்போ இந்த மனசாட்சி கூர்மையாக இருக்கணுமானா நீங்கள் ரட்சிக்கப்படணும். பாவமன்னை பெற்று இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தால் அவன் மனசாட்சி கூர்மையாக இருக்கும். ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவன் இருக்கிறான், சர்ச்சுக்கு போகிற, கமிட்டியில் இருப்பேன்றா, இதுன்னோ மனசாட்சி அவனுக்கு இடம் கொடுக்க மழுங்கடிச்சிருவான். கிறிஸ்தவனே மனசாட்சியை மழுங்கடிச்சிட்டு பக்தியாக இருந்தால் போதும், பைபிள் வாச போதும், தனக்கு தானே திருப்தி உண்டாக்குவார். இதெல்லாம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாத ஐயா. அந்த வசனம் தான் நியாயந்திருக்கும். பைபிள் இயேசு சொல்லி வசனமே நியாயந்திருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாய தீர்ப்பில் நிற்காது, அறிந்து கொள்ளுங்க. அதனால தான் மனம் திரும்பணும். அவருடைய ரத்தம். 2வது வசனம், இந்த வசனம் பாருங்களேன், இவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். நற்குணம். இவங்க எப்படிங்க இந்த கிறிஸ்தவங்க நல்ல குணசாலியாக இருக்கிறாங்க, அந்த கிறிஸ்தவங்களை விட இந்த கிறிஸ்தவங்க வித்தியாசமாக இருக்கிறாங்க, அந்த கிறிஸ்தவங்களை விட இந்த கிறிஸ்தவங்க நல்ல குணத்தோடு இருக்கிறாங்க. எப்படி உங்களுக்குள்ளனா இவங்க வசனத்தை தியானிக்கிறவர்கள். வசனம் சொல்லுது.
தெசலோனிக்க பட்டணத்தில் உள்ளவங்களும் ரட்சிக்கப்பட்டவங்க தான், அபிஷேகம் பெற்றவங்க தான், ஆவில நிரம்புறவங்க தான், அந்நிய பாஷை பேசுகிறவங்க தான். ஆனால் அவங்கள விட பிறவியா பட்டணத்தில் இருக்கிற இந்த கிறிஸ்தவங்க நற்குணசாலிகளாக, நல்ல குணம். அப்போ அவங்ககிட்ட இல்லாத நல்ல குணம் இவங்ககிட்ட இருக்குது. நல்ல குணம், நல்ல சுபாவம் உள்ளவங்களை. எப்படி இந்த நல்ல குணம் வந்துச்சு? தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால. அப்போ இந்த வசனம் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். அதனால தான் ஜெபிக்கும் போது இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தம் வரும். வசனத்தை தியானிங்க, பரிசுத்தம் வரும். வசனம். அதனால தானே சொல்கிறேன், நான் தினம் காலையில் எழும்பி இப்போ முடிந்த அளவு முழங்கால் நின்று வாசிப்பேன். இந்த நாட்களில் கூட முடியாத பட்சத்தில் உட்காந்து சில சமயம் வாசிப்பேன். பெரும்பாலும் அதிகாலை தியான நேரத்தில் முழங்கால் நின்று ஆண்டவரே இந்த வசனத்தை கொண்டு என்கிட்ட பேசும். சமீபத்தில் நடந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் பாருங்கள். நான் சில நாட்களுக்கு முன்னால் காலையில் எழும்பி நான் வரிசையாக வாசிக்கிட்டே வருவதில்ல. அப்போது எபேசியர் 4ஆம் அதிகாரம் வந்தார். அன்றைக்கி வாசிக்க வேண்டிய பகுதி எபேசியர் 4ஆம் அதிகாரம். நான் என்ன பண்ணேன், பைபிளை திறந்தவொடனே ஆண்டவரே இன்றைக்கு இந்த பகுதியை வாசிக்க போகிறேன், இந்த பகுதி மூலமாக என்கிட்ட பேசுங்க, இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய வார்த்தை, இந்த வசனத்தை கொண்டு என்னோட பேசுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை கைட் பண்ணுங்கள், என்னை உற்சாகப்படுத்துங்க, இந்த வசனம் எங்களோட பேசணும், வசனத்தை கொண்டு பேசுங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபிச்சுட்டு நான் வாசிக்க ஆரம்பித்தேன். கவனிங்க, முதல் 3 வசனம் தான் வாசித்தேன். அதுக்கு மேலே என்னால் போக முடியல. ஒன்லி 3 வேர்ட்ஸ் அன்றைக்கு வசனம். அதோட ஆவியானவர் ஸ்டாப் சொல்லிட்டார். தேவ பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற இயேசுவை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளுக்கு எழுதப்பட்ட வார்த்தை. அப்போ எனக்காக எழுதப்பட்ட. அப்போ நான் இந்த 3 வசனத்துக்கு மேலே என்னால் வாசிக்க முடியல. ஆவியான நான் வாசித்தோன்னே ஸ்டாப். 2வது முறை வாசித்தேன், 3வது முறை வாசித்தேன். ஆண்டவரே இதன் மூலமாக என்கிட்ட என்ன பேச விரும்புகிறீங்க, அதை வைத்து நான் ஜெபம் பண்ணினேன். வசனம் இருக்குது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்க. அப்போ ஆண்டவரே என்னை ஊழியக்காரனாக அழைச்சிருக்கிறீங்க, இந்த ஊழியத்தில் மக்கள் மத்தியில் பயன்படுத்துகிறீங்க, இந்த அழைப்புக்கு நான் பாத்திரவானாய் நடக்கணும். ஏதோ இந்த அழைப்புக்கு நான் அபாத்திரனாக நடந்துடக்கூடாது. ஆண்டவரே அதற்கேற்ற பரிசுத்தம் எனக்கு வேணும், அதற்கேற்ற நடக்க எனக்கு வேணும். அதை வைத்து அப்போ மிகுந்த மனத்தாழ்மை, தாழ்மையில் கூட மிகுந்த மனத்தாழ்மை. அப்போ இது தியானம், ஆண்டவரே என்கிட்ட அந்த தாழ்மை இருக்குதா, மிகுந்த மனத்தாழ்மை எனக்கு இருக்குதா, இந்த வசனத்தின்படி நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், எனக்கு என்ன மனத்தாழ்மை தாங்க. அப்போ அதை தியானிக்கும் போது அந்த வசனத்துக்கு ஒப்புமையான அடுத்த வசனம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அப்போ இயேசு தான் தாழ்மைக்கு உதாரணம். மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம். அப்போ இயேசுவை போல தாழ்மை என்கிட்ட இருக்குதா, இயேசுவை போல சாந்த குணம் என்கிட்ட இருக்குதா, இயேசுவை போல நீடிய பொறுமை இருக்குதா, இயேசுவை போல அன்பு இருக்குதா? இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்த போது என் கண்களிலே கண்ணீர். ஆண்டவரே நான் குறைவுள்ளவன், இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்தும், இன்னும் எனக்கு தாழ்மையை தாரும், இன்னும் எனக்கு சாந்த குணத்தை தாரும், இன்னும் எனக்கு நீடிய பொறுமையை தாரும். சில சமயத்தில் நான் பொறுமை இழந்துடுறேன், சில சமயத்தில் சாந்தமாக இல்லாமல் நான் கோபப்பட்டுறேன், என்னை மன்னியும், இந்த நீடிய பொறுமை எனக்கு வேணும். இதை வைத்து பல நிமிட நேர கண்ணீர் விட்டு அழுதை ஜெபித்தேன். இந்த வசனம் என்னை பரிசுத்தப்படுத்துகிறாரு. இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் என்னோடு பேசி என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆவியானவர். அப்போ ஆவியானவர் தான் அந்த வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுகிறவர். பார்த்தீங்களா? அப்போ இதைத்தாண்டு சில அனுதின வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ ஜெபிக்கணும். இயேசுடைய சிலுவைக்கு முன்னால் போய் நின்று, ஆண்டவரே உம்முடைய ரத்தம் என் கண்களை கழுவட்டும், என் இருதயத்தை கழுவட்டும், சிந்தனைகளை கழுவட்டும், இன்னும் பரிசுத்தப்படுத்தும். அதுக்கு தான் அனுதின ஜெபம், வேத தியான இதான் பிரயாசம். இதை ஒழுங்காக கடைப்பிடிச்சா போதும். இதுக்கு மேலே வேறு ஒன்றும் அவசியம் இல்லை. டெய்லி ஒழுங்காக பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, வசனத்தை கீழ்ப்படிங்க, பரிசுத்தம். வேறு என்ன கஷ்டம் இருக்குது அதில்? வருகைக்கு ஆயத்தம், அவ்வளோதான். வேறு கஷ்டமே கிடையாது. அனுதின வேற வாசிப்பை, ஜெபம், வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது, அதுதான். இதை செய்ய முடியல. இன்னொரு காரியம், பரிசுத்த ஆவியானவர். 1 கொரிந்தியர் 6:11 ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 14:4 அந்நிய பாஷையில் பேசுகிறவர் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார். பரிசுத்தாவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்க 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 உங்களுக்கு பரிசுத்தம் உண்டாகும், பெருகும். அப்போ இயேசுடைய ரத்தத்துக்குள்ள தினந்தோறும் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க, தினந்தோறும் வேதத்தை தியானித்து ஜெபிங்க, தினந்தோறும் பரிசுத்தாவிக்குள்ள நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிங்க. ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ரொம்ப சிம்பிள், இவ்வளோதான்.
இதுக்கு எதுக்கு வருகைக்கு ஆயத்தப்படுறதுக்கு என்ன பண்ணணும், அது பண்ணணும், குழப்பமே தேவையில்லை. தினம் எனக்கு அதிகாலையில் ஆண்டோடைய சமத்தில் 1 மணி நேரமாவது காத்துருங்க. நல்ல பைபிள் வாசித்து தியானித்து ஜெபிங்க. இயேசுடைய ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. பரிசுத்தாவிக்குள்ளே நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். ஆவியானவர் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உங்களை கழுவுவார். ஆவியானவர் வசனத்து கொண்டு உங்களுடைய பேசி உங்களை பரிசுத்தத்தில் நடத்துவார். பரிசுத்தாவிக்குள்ளே ஜெபிக்க ஜெபிக்க உங்களை அறியாமல் பரிசுத்தம் பெருகும். இது கஷ்டமா? இவ்வளோதான் வருகைக்கு ஆயத்தத்துக்கு ஒரு காரியம் இது. அடுத்தது என்னது? நம்ம மறுபடியும் அடுத்த வாரம் தியானிக்கலாம். இப்போ எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய ரத்தத்துக்குள்ளே தினமும் என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். என் மனசாட்சி கூர்மையாக இருக்கணும், மழுங்கடிச்சிடக்கூடாது, எப்பவுமே கவனமாக இருக்கணும். அப்புறம் உம்முடைய வசனத்தை கொண்டு என்கிட்ட பேசணும். இனி வசனத்துக்கு நான் ஒப்பு கொடு. வசனத்தின்படி வாழ்வதுதான் பரிசுத்தம். பரிசுத்தம்னா ஐயோ அதை விடணுமோ இதை விடணுமோ அப்படி இருக்கும். வசனத்தின்படி வாழ்வது தான் பரிசுத்தம். வேறு ஒன்றுமே கிடையாது. சிம்பிள். அறிந்து வசனத்தின்படி வாழ்வது. வசனத்தின்படி வாழ ஆவியானவர் உதவி செய்வார். அதுக்கு ஆவியில் நிரம்பி ஜெபிங்க. தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிள். நீங்கள் உடனே அப்படியே குழப்பமடைய, ஐயோ பரிசுத்தமாக வாழணும், பரலோகத்து போனால் எனக்கு தகுதி கிடையாது, முடியாது, பதஷ்டமே படாதுங்க. அந்த தினம் எழும்பி அவர்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல வசனத்தை தியானிங்க. பரிசுத்தாவிற்கு இடம் கொடுங்க. அவர் உங்களை பரிசுத்தத்தின் பாதையில் நடத்துவார். வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார். சரியா? ஒப்பு கொடுக்குறீங்களா? எல்லா வல்லதுகார முயற்சிங்க. ஆண்டவரே, உம்முடைய வருகையில் நான் காணப்படணும், அதற்கு நான் எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும். உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க. குற்ற மனசாட்சி என் உள்ளத்தில் வந்துடாதபடிக்கு எப்பவும் நான் மனசாட்சியில் கவனமாக இருக்கணும். என் மனசாட்சியை கூர்மை உள்ளதாக மாற்றுங்க. நான் சின்ன தப்பு பண்ணினால மனசாட்சி என்னை வாதிக்கணும். உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, அனுதினமும் சுத்திகரிங்க. நான் பிரயாசப்பட என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்னை அதிகாலை எழும்பி ஜெபிக்கணும். வசனத்தை கொண்டு என்கிட்ட பேசுங்க. வசனத்தின் மூலமாக என்னை பரிசுத்தப்படுத்துங்க. வசனத்தின்படி வாழ கிருபை தாங்க, பலன் தாங்க. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க. நான் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்கணும். அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். அனுதினமும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. ஒவ்வொருவருக்கு கிருபை கொடுங்க. ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. ஆவியானுடைய வல்லமை, ஆவியானுடைய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும். சோர்ந்து இருக்கிறவர்களை அக்கனையினாலே நிரப்பி பலப்படுத்துங்க. ஆவியானவர் வல்லமையினாலே நிரப்புங்க, நிரப்புங்க. இந்த மகனை, இந்த மகளை, இந்த சின்ன பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஆட்கொள்ளட்டும். ஆவியானுடைய வல்லமையினாலே நிரப்பி அனுதினமும் பரிசுத்த ஆவிக்குள்ளே பலனடைய கிருபை கொடுங்க. பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்க உதவி செய்யுங்க. வசனத்தை தியானிக்க கிருபை கொடுங்க. உங்க ரத்தத்துக்குள்ள தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள கிருபை கொடுங்க. நீரே எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தப்படுத்துகிற தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வருகையிலே காணப்பட எங்களை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.